அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ட்ரிக்னோமெட்ரியில ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க, நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் சிவராம் அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். இங்க cos θ by 1 plus sin θ is equal to 1 by ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, a ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து sin θ நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறதுன்னா, இப்போது cos θ by 1 plus sin θ is equal to 1 by ஏன்னு இருக்குது இல்லைங்களா? இப்போ இது வந்து தனியாக ஏன்னு மட்டும் நமக்கு இருக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 1 டிவைடட் பை cos θ divided by 1 plus sin θ is equal to 1 divided by 1 by a. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி ஆகும்னா, இது வந்து இந்த வேல்யூ மேலே போயிடும். 1 plus sin θ divided by இந்த cos θ வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு மேலே போயிடும், a அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஏவை இந்த பக்கம் எழுதிக்கலாம். 1 plus sin θ by cos θ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு a is equal to 1 plus sin θ by cos θ அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது வந்து a ஸ்கொயர் is equal to 1 plus sin θ by cos θ the whole square. இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து இது நம்ம a ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 1 plus sin θ whole square divided by cos square θ. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 plus sin θ the whole square, இதை வந்து நம்ம a plus b the whole square ஃபார்முலாவுக்கு மாற்ற போகிறோம். a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab மாதிரி மாற்ற போகிறோம். இப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ வந்து நமக்கு sin θ. இப்போது இதில் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் sin θ the whole square plus 2 into 1 into sin θ. இப்போது 1 ப்ளஸ் sin ஸ்கொயர் θ ப்ளஸ் இதை பண்ணோம்னா நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 2 sin θ அப்படின்னு நமக்கு வந்துடும். இப்போது இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல நம்ம எழுத போகிறோம். இப்போது a ஸ்கொயர் is equal to 1 plus sin ஸ்கொயர் θ plus 2 sin θ divided by இந்த வேல்யூ cos ஸ்கொயர் θ அப்படின்னு நம்ம a ஸ்கொயரோட வேல்யூ வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரூல்னா, a ஸ்கொயர் மைனஸ் 1 பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு sin θ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த மேலே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் இப்போ நம்ம எடுத்துப்போம். இப்போ நமக்கு a ஸ்கொயரோட வேல்யூ இதுதான், இது ஃபுல்லாக வந்து a ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த a ஸ்கொயர் வேல்யூ அதை அப்படியே எடுத்து எழுதுவோம். 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் θ ப்ளஸ் 2 sin θ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் θ. இந்த இடத்துல -1 கொடுத்துருக்காங்க இல்லையா, -1. இப்போ அடுத்தது வந்து இதை நம்ம எல்சிஎம் மாதிரி இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் θ ப்ளஸ் 2 sin θ மைனஸ் காஸ் ஸ்கொயர் θ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் θ. இப்போ இதில் நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த 1 வச்சுப்போம். இங்கே இருக்கிற மைனஸ் காஸ் ஸ்கொயர் θவை இங்கே கொண்டு வந்துடுவோம். இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் θ ப்ளஸ் 2 sin θவை இப்படியே நம்ம வச்சுப்போம். இப்போது டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் θ. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவோன்னா, இங்கே இருக்குது இல்லைங்களா, இதை நம்ம வேறு ஒரு ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். அதாவது சைன் ஸ்கொயர் θ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் θ இஸ் ஈக்குவல் டு 1 இல்லைங்களா. அப்போது சைன் ஸ்கொயர் θ அப்படின்னு சொல்லும்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் θ, இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் θ தான் இங்கே இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா சைன் ஸ்கொயர் θ வேல்யூ எழுதிக்கலாம். ஸோ சைன் ஸ்கொயர் θ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் θ இந்த வேல்யூ ப்ளஸ் 2 sin θ டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் θ. இப்போது இது லைக் டேர்ம்ஸ் இல்லைங்களா. ஸோ 2 sin ஸ்கொயர் θவை நம்ம என்ன பண்ணலாம், 2 sin ஸ்கொயர்
theta plus 2 sin theta divided by cos square theta எழுதிக்கலாம். இப்போ வந்து இது வந்து a square minus 1ஓட வேல்யூ. இப்போ நம்ம இந்த பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ இந்த பார்ட்டுக்கு வரலாம். இப்போ நம்ம வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் 1 அதாவது இந்த வேல்யூ கூட 1 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் 2 சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1. இப்போ அதே மாதிரி தான் இதை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம் எல்சிஎம்மா. அப்போ 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதில் இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இதில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நமக்கு ஃபார்முலா தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அதனால் இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஒன்றா எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 1 ப்ளஸ் 1 இங்கே இருக்கிற 1 இதனுடைய ஃபார்முலாவில் வந்த 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 ப்ளஸ் 2 சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 1உடைய வேல்யூ. ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 1 பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்குது இல்லைங்களா. இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். a ஸ்கொயர் மைனஸ் 1ஓட வேல்யூ வந்து நமக்கு 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் 1ஓட வேல்யூ வந்து இதுதான் 2 ப்ளஸ் 2 சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாம் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ இது வந்து மேலே போயிடும் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 ப்ளஸ் 2 சைன் தீட்டா. இப்போ இதுவும் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ 2 சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா டிவைடட் பை 2 ப்ளஸ் 2 சைன் தீட்டா. இப்போது நம்ம இதிலிருந்து 2 சைன் தீட்டாவை வெளியில் எடுக்கலாம். ஸோ 2 சைன் தீட்டா வெளியில் எடுத்துட்டா இதில் ஒரு சைன் தீட்டா இருக்கும். 2 சைன் தீட்டா எடுத்துட்டா இதில் 1 இருக்கும். பை இதில் 2 வெளியில் எடுக்கலாம். 2 வெளியில் எடுத்தால் 1 ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2வும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து சைன் தீட்டா அப்படின்றது நமக்கு வரும். ஸோ நம்ம சம்மில் நம்ம சொன்ன மாதிரி இந்த வேல்யூவை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு சைன் தீட்டா வேல்யூ வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.